புதிய கம்பீரம் பத்துமலை ஆற்றங்கரையில் 20 அடி உயர சக்திவேல் நிறுவப்பட்டது. 239வது தைப்பூச திருவிழாவுக்கு முழு தயார் நிலையில் தண்ணீர் மழை. 1.5 மில்லியன் பக்தர்கள் திரள்வர் என எதிர்பார்ப்பு. தைப்பூசத்தின் போது தேங்காய் உடைப்பை கட்டுப்படுத்த வேண்டுமா? பினாங்கு முதல்வரின் பொறுப்பில்லா பேச்சு. சிவகுமார் சாடல். மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்களுடன் பினாங்கு தங்கரதம் செல்லும் பாதையை கண்டறியும் முறை. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஆதரவில் சுங்கைசிப்போட் பூர்வகுடி மக்கள் பங்கேற்ற விளையாட்டு திருவிழா. பத்துமலை ஆற்றங்கரையின் புதிய கம்பீரமாக 20 அடி உயரத்தில் சக்திவேல் நிறுவப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தைப்பூசத்தின் போது நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் முன்னர் தாங்கள் வணங்கி செல்ல ஏதுவாக அங்கு வேல் நிறுவப்பட வேண்டும் என பக்தர்கள் கோரி வந்தனர். அவர்களின் வேண்டுகோளை பத்துமலை நிர்வாகம் இன்று நிறைவேற்றி வைத்துள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு வேலை நிறுவும் பணிகள் தொடங்கின. இனி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் ஆற்றங்கரையில் அவ்வேலை வணங்கிவிட்டு செல்லலாம். அவர்களை வேல் காக்கும் என தான் ஸ்ரீ நடராஜா நம்பிக்கை தெரிவித்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று 20 அடி உயரத்திலே இந்த வேல் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேலை வணங்கிவிட்டு காவடி எடுத்து செல்கின்றவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கும் அவர்கள் எதற்காக தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற காவடிகள் பால் குடங்கள் எடுத்து வருகின்றார்களோ அவர்களுடைய வேண்டுகோளை எல்லாம் இந்த வேல் அவளுக்கு முன்னின்று காக்கும் என்ற பெரு நம்பிக்கையோடு நானும் கடந்த 55 ஆண்டுகால தைப்பூசத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். கடந்த 33 ஆண்டுகளாக தலைவராக இருந்து இந்த கோயிலையும் இந்த ஆத்தங்கரையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த வகையிலே இந்த வேல் உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்ற மிகவும் நம்பிக்கையோடு நான் எல்லாம் அல்ல முருகப்பெருமானை இந்த வேலாயுத பெருமானை வேண்டி விரும்பி இதை பற்றி சொல்லுகின்றேன். இதை நாங்கள் ஃபென்சிங் செய்து லேண்ட்ஸ்கேப் பண்ணி அழகுபடுத்த விரும்புகின்றோம். வேல் வைத்திருக்கின்றோம், வேல் நிலையாக வைத்திருக்க மாட்டோம். தைப்பூசம் முடிந்தும் கழித்து கொண்டு போய் பத்திரமாக வைத்து விட்டு அடுத்த ஆண்டு நாங்கள் மீண்டும் இன்றைய வேல் நிறுவும் நிகழ்வில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். இதனிடையே மகிமா தலைவரும் தேவஸ்தான அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் அடுத்த வாரம் அனுசரிக்கப்படவுள்ள தைப்பூச திருநாள் சிறப்பாக நடந்தேற பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என கேட்டுக்கொண்டுள்ளார். மாலைகளையும் சரி, நீங்க பூஜைக்கு கொண்டு வர சரி, அது இங்க ஏற்பாட்டு பண்ண குப்பை தொட்டியில தயவு செஞ்சு அதை போட்டீங்களா எல்லாருக்கும் அது ஒரு ஒத்துழைப்பியா இருக்கும். வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல வசதிகளா செஞ்சு வச்சிருக்காங்க. இது வருஷம் இந்த வசதிகளை நல்ல முறையில தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்தா தான் இந்த இடமும் சரி, இந்த ஆத்தகரம் சரி, அது சுத்தமா இருக்கணும். அதனால உங்க கையில தான் இந்த பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால ஒத்துமையாக இருந்து நம்ம இந்த தைப்பூசத்தை ஒரு முழுமையான சுத்தமான தைப்பூசமாக கொண்டாடணும்னு சொல்லி சின்ன வேண்டுகோள். மலேசியாவின் அடையாளமாய் திகழும் பத்துமலையின் ஆற்றங்கரையில் இந்த 20 அடி சக்திவேல் வீற்றிருப்பது இவ்வாண்டு பத்துமலை தைப்பூசத்திற்கு மேலும் மெருகூட்டியுள்ளது. 239வது ஆண்டாக பிப்ரவரி 11 நடைபெறவிருக்கும் பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசத்தில் 1.5 மில்லியன் பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 1 மில்லியன் பேர் திரண்டனர். பள்ளி விடுமுறை என்பதால் இவ்வாண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்களும் சுற்றுப்பயணிகளும் வருகின்றனர். எனவே தைப்பூச திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக மக்களுக்கு நாம் நன்மைகள் செய்ய முடியும். குறிப்பாக இந்து அறப்பணி வாரியம் மற்றும் பிணை நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்களும்
மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் சேர்ந்த நிர்வாகமும் ஒன்றாக இணைந்து இந்த தைப்பூச திருநாளில் நாம் ஒற்றுமையாக கொண்டாட போகின்றோம். மறுபடியும் ஆங்கிலத்தில் ஒற்றுமை தைப்பூசம் என்று நான் சொல்ல வலியுறுத்த விரும்புகின்றேன். பினாங்கின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இச்சமய பெருவிழா சுமூகமாக நடந்திட ஏதுவாக தேவஸ்தானமும் சம்பந்தப்பட்ட குழுவினரும் ஏற்பாடுகளை செவ்வனே செய்து வருவதாக அவர் கூறினார். இவ்வேளையில் தைப்பூசத்தை முன்னிட்டு தங்கரதம் லெபோக்வீனில் இருக்கும் மகா மாரியம்மன் கோவிலில் இருந்து பிப்ரவரி 10 காலை 6 மணிக்கு புறப்படும். தண்ணீர்மலை ஸ்ரீ அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்தை மறுநாள் சென்றடையும். பிறகு மகா மாரியம்மன் ஆலயத்தை நோக்கி பிப்ரவரி 12 திரும்பி மறுநாள் கோயிலை சென்றடையும் என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. பினாங்கு தங்கரத ஊர்வலம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது என்பதை பக்தர்கள் நிகழ்நேரத்தில் தெரிந்து கொள்ள ஏதுவாக மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்களுடன் சேரியட் ட்ரேக்கர் எனும் தடம் காணல் முறை அறிமுகம் கண்டுள்ளது. டிஜிட்டல் பிணைங் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த கண்காணிப்பு முறையை பினாங்கு இந்த அறப்பணி வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் தலைமையில் அது அறிமுகம் கண்டது. பக்தர்கள் தங்களுடைய கைபேசிகளை பயன்படுத்தி தங்கரதத்தை வசதியாக கண்காணிக்கலாம். மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்கள் அதிக துல்லியம், நம்பகத்தன்மை மற்றும் நிகழ்நேர புதுப்பிப்புகளை வழங்குகின்றன. இது தேர் செல்லும் வழியில் பக்தர்கள் தங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதை எளிதாக்குகிறது. குறிப்பாக அர்ச்சனை, வழிபாடு, காணிக்கை செலுத்துவது போன்றவற்றை பக்தர்கள் நன்கு திட்டமிட்டுக் கொள்ள முடியும். தைப்பூச கொண்டாட்டங்களில் எந்த ஒரு முக்கிய தருணங்களையும் அவர்கள் தவறவிடாதிருப்பதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும். தைப்பூசத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதால் இந்த கண்காணிப்பு முறை அனைவருக்கும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நிறைவான அனுபவத்தை உருவாக்க உதவும் என ராயர் நம்பிக்கை தெரிவித்தார். தேங்காய்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தைப்பூசத்தின் போது தேங்காய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு பினாங்கு முதல் அமைச்சர் கூறியிருப்பது கொஞ்சமும் ஏற்புடையதல்ல. தொன்று தொற்று தொடரும் பாரம்பரியத்தை தடுக்க அவருக்கு உரிமையில்லை என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் சாடியுள்ளார். தைப்பூசத்தின் போது தேங்காய் உடைப்பதென்பது வெறும் அலங்கார நிகழ்வல்ல, அது இந்துக்களின் சமய நம்பிக்கையாகும். தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தினால் கெட்டது விலகி நல்லது நடக்கும் என அவர்கள் நம்புகிறார்கள். அதை வேண்டாம் என்றோ குறைத்துக் கொள்ளுமாறோ கூற யாருக்கும் உரிமையில்லை என டத்தோ சிவகுமார் நினைவுறுத்தினார். முதலமைச்சர் சாக்கோன்யோ என்னவோ தேங்காய் பற்றாக்குறை நேற்று உழைத்த பிரச்சனை போல் பேசுகிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதலே அப்பிரச்சனை இருந்து வருகிறது. பஹாங் சட்டமன்றத்தில் கூட பேசப்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு தைப்பூச நேரம் பார்த்து அப்பிரச்சனையை கையில் எடுப்பது முதல் அமைச்சருக்கு அழகல்ல. பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் உண்மையில் என்ன செய்திருக்க வேண்டும்? தேங்காய் பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்து தைப்பூசம் நெருங்கும் நேரத்தில் தேங்காய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசி பக்தர்களின் கோபத்திற்கு ஆளாக கூடாது என டத்தோ சிவகுமார் காட்டமாக பேசினார். பினாங்கு தைப்பூசத்தில் தேங்காய் உடைப்பது ஒரு முக்கியமான பாரம்பரியமாக இருந்தாலும் தற்போது தேங்காய் கையிருப்பில் தட்டுப்பாடு நிலவுவதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான உணவு உத்தரவாதம் பாதிக்காத வகையில் தேங்காய் உடைப்பில் பக்தர்கள் சிக்கனமாக இருப்பது சிறந்தது என சாக்கான்யோ முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் ஆதரவில் பேரா சுங்கைசிப்போ நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பூர்வக்குடி மக்களுக்காக சென் ஒய் ஏக் விளையாட்டு திருவிழா சிறப்பாக நடந்தேறியுள்ளது. 3 நாள் கொண்டாட்டமாக நடைபெற்ற அவ்விழாவின் நேற்றைய இறுதி நாளில் தோக்பாத்தின் கிண்ண 9 கால்பந்து போட்டியும் நடைபெற்றது.
தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சார்பில் சுங்கைசிப்போர்ட் மாயிகா மக்கள் சேவை மையத்தின் நிர்வாகி அசோக்குமார் மருதுமுத்து பங்கேற்று நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். சுங்கைசிப்போர்ட் மட்டுமின்றி கிளாந்தான், தெலங்கானு, பஹாங் உள்ளிட்ட வெளிமாநில குழுக்களும் அப்போட்டியில் கலந்து கொண்டன. அதில் முதல் பரிசை தெமாகா அணியும், இரண்டாம் பரிசை சந்தே எஃப்சியும் வென்றன. அது தவிர மகளிருக்கான ஃபுட்சால் போட்டி, பூர்வ குடியினரின் பாரம்பரிய சும்பீட் போட்டி உள்ளிட்டவையும் நடத்தப்பட்டன. நிகழ்வின் சிறப்பம்சமாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் சொந்த நன்கொடையாக 10,000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. சுங்கைசிப்போர்ட் பூர்வ குடியினருக்கு தொடர்ந்து வற்றாத ஆதரவை வழங்கி வரும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு கிராம மக்கள் நன்றியை புலப்படுத்தினர். அதோடு விரைவில் தாங்கள் தொடங்க உள்ள இயக்கத்திற்கு புரவலராக இருந்து தங்களை வழி நடத்துமாறும் தான்ஸ்ரீயை அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் அதனை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டதாக சுங்கைசிப்போர்ட் மாய்கா தொகுதி துணைத் தலைவருமான அசோக்குமார் தெரிவித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடான சூடானில் நேற்று ஒரு நாளில் மட்டுமே வான் தாக்குதலில் 56 பேர் கொல்லப்பட்டனர். சூடானிய ராணுவமும் RSF எனப்படும் கிளர்ச்சி தரப்பும் 2023 முதல் அங்கு அதிகாரத்தை கைப்பற்ற போராடி வருகின்றன. தலைநகரை திரும்ப கைப்பற்றும் முயற்சியில் ஜனவரியில் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. பதிலடி கொடுக்கும் வகையில் RSF அமைப்பு சனிக்கிழமை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பரபரப்பான சந்தை பகுதியில் 54 பேர் கொல்லப்பட்டு 158 பேர் காயமடைந்தனர். இதனால் ஏற்கனவே மோசமாக சேதமடைந்துள்ள AI நாஓ மருத்துவமனையே நிரம்பி வழிகிறது. எனினும் அத்தாக்குதலுக்கு RSF பொறுப்பேற்க மறுத்துவிட்டது. இவ்வேளையில் RSF கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். RSF அமைப்புகள் ட்ரோன் தாக்குதலிலும் சூடானிய ராணுவம் போர் விமானங்களிலும் பலம் பெற்று காணப்படுகின்றன. என்றாலும் இரு தரப்புமே தங்களின் சுயநலனுக்காக அப்பாவி பொது மக்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் பலிகேடா ஆக்குவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த உள்நாட்டு போரினால் பல்லாயிரக்கணக்கான சூடானியர்கள் பலியாகி 12 மில்லியன் மக்கள் அகதிகளாகி இருக்கின்றனர்.